वर्धाना मानसां भोजभानवे कामधेनवे नमतां कल्पतरुवे विजयीन्द्र गुरुवे नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रथाय भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. ஸ்ரீ ராகவேந்திரோட அவதார திருநாள் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்கிறது. அதனால் பக்தாளர்னா ராகவேந்திரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட திவ்யமான சரிதத்தை சொல்கிறேன். அவர் எடுத்த அவதாரங்கள் 4 யுகங்கள் 4: கிருதயுகம், வேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, கல்ப விருட்சமாக, காமதேனுவா நம்ம எல்லாருக்கும் கேட்ட வரங்களை கொடுக்கறதுக்கு மந்திராலயத்தில் நித்திய ஜீவனோட அருள்வாழிச்சுருக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட ஜெயந்தியில் இன்னைக்கு அவரோட சரீரத்தை கேட்கறது மகாபாகியம். மகான்களோட சரீரத்தை கேட்டாலோ அதை படித்தாலோ அதுவே ஒரு ஆத்மார்த்தமான பூஜை செஞ்சதுக்கு சமம். அதனால் வந்தால் எல்லாரும் அவரோட திவ்ய சரீரத்தை இன்றைக்கி படிங்க. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு அவரை வழிபட்டாவோட போகும். கேட்ட இடத்துல எல்லாருக்கும் உதவி செய்வார். ஸ்ரீ ராகவேந்திரோட திவ்ய சரீரத்தை பார்த்தோம்னா முதல்ல பிரகலாதன் அவதாரம், அடுத்தது பாகலிக ராஜ அவதாரம், 3வது வியாசராஜ அவதாரம், 4வது ராகவேந்திர சுவாமிகளாக இப்போ அருள்வாழிச்சுருக்கார். அவரோட திவ்ய சரித்திரத்தை பார்த்தோம்னா பிறந்தது நம்ம தமிழகத்தில் புவனகிரியில், படித்தது கும்பகோணத்தில், இப்போ நித்திய பிருந்தாவனமாக இருக்கிறது மந்திராலயத்தில். மந்திராலயத்தில் இன்னும் நித்திய ஜீவனோட வாசம் பண்ணிட்டுருக்கார். மூல பிருந்தாவனத்துக்கு என்ன சக்திகள் உண்டோ அதே சக்தி மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கும் உண்டு. பக்தாலாம் அங்கே பக்கத்தில் இருக்க மிருத்திகா பிருந்தாவனத்துக்கோ மூல பிருந்தாவனத்துக்கோ அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி ஒரு நாள் சேவிக்கிறது. சரணம் குருதேவ். குருபியோ நம. பக்தானா மானசாம் போஜபானவே காமதேனவே நமதாம் கல்பத்தது விஜயீந்திர குரவே நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பரபிரம்மணே நமக. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட 430வது அவதார திருநாள் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. பக்தால் அனைவரும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட பரிபூர்ண அருள் பெற்று யோகக்ஷேமத்துக்காக மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பக்தாளுக்கு அருள் செஞ்சுருக்கார். அவரோட அவதார திருநாள் செவ்வாய்க்கிழமை. எல்லா பக்தரும் சிறப்பாக கொண்டாடணும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் அப்படிங்கிற ஒரே மந்திரத்தை சொன்னால் கூட போதும். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம், கல்ப விருட்சமாக, காமதேனுவாய் எல்லாருக்கும் அருள்வாழிச்சுருக்கார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவரோட அவதார திருநாளில் அவரோட நாமத்தை சொல்லிட்டு எல்லாரும் வழிபட்டு க்ஷேமமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரோட திவ்ய சரிதம் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்தாலெலாம் கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரிதம் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் யுகங்கள் 4: கிருதயுகம், பிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்தில் ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் அருள்வாழிச்சுருக்கார். அப்படி திவ்யமான ஸ்ரீமன் நாராயணனோட நாமங்களை எல்லாரும் உச்சிச்சுருச்சுன்னு இருக்கணும். சத்தியலோகத்தில் பிரம்மதேவர் மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்த சங்குகர்ண தேவருங்கிறவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பூஜைக்கு தாமதமாக வந்துட்டார். தாமதமாக வந்ததுனால பிரம்மதேவன் கோவப்பட்டு சாபம் கொடுத்துட்டார். நீ அரக்கர் கூட்டத்தில் பிறக்கணும் அப்படின்னு. அரக்கர் கூட்டத்தில் பிரகலாதரா பிறந்தார். அவர் பிரகலாதரா இருந்து நரசிம்ம அவதாரத்தை பார்த்தார். அவருக்காக தான் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தது, இரண்யாசனை அழிக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்த அவதாரம் பாகலிக அவதாரம் எடுத்தார். பாகலிக ராஜனாக இருந்து கிருஷ்ண சேவை புரிஞ்சார். அதுக்கு அடுத்த அவதாரம் வியாசராஜர் தீர்த்தராக இருந்தார். அதுக்கப்புறமா அடுத்த அவதாரம் 4வது அவதாரம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவரோட பூர்வாச்சிரம பேர் வெங்கடநாதர். பொம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். நம்ம தமிழகத்தில் இருக்க புவனகிரியில் பிறந்த வித்யாபியாசம்லாம் இங்கே தான் படித்தார். படிச்சுட்டு கும்பகோணம் ஸ்ரீமடத்தில்
சகல வேத சாஸ்திரம்லாம் படித்து நன்னா இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆனது. சரஸ்வதி பாயங்கிற குணவதியை கல்யாணம் பண்ணிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு லக்ஷ்மி நாராயணன் ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் லோகக்ஷேமத்துக்காக தான் ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னு எல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு வேத பாடம் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். சரஸ்வதி கடாட்சம் அவருக்கு எந்த அளவுக்கு நிரம்பி இருந்ததோ அவர் நாட்கள் சரஸ்வதி நர்த்தனமாவார். அவர் எது சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஆனால் அவர் வறுமையில் வாடினார். வறுமையில் எதுக்காக, என்ன காரணத்துக்காக வாடினார்? பகவத் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு அதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தார். இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வறுமையில் ரொம்ப வாடினார். அதன் பிறகு மறுபடி கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு வேதம் படிச்சுட்டு இருந்தப்போ அங்கே உள்ள சன்னியாசியாக குருபீடத்தில் அமர்ந்தார். குருபீடத்தில் அமர்ந்துட்டு இதோட பக்தானா மானசாம் போதிபானவே காமதேனவே நவதாம் கல்பதனவே விஜயீந்திர குருவே நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மதாச வதாம் கல்பவக்ஷாய நவதாம் காமதேனவே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. இப்போ நான் சொல்ல போகிற மந்திரம் லக்ஷ்மி நரசிம்ஹாஷ்டகம் அப்படிங்கிறது. கும்பகோணத்தில் விருந்தாவனஸ்தராக இருக்க ஸ்ரீ விஜயீந்திர தீர்த்த சுவாமிகள் ஒரு தடவை விஷத்தை சாப்பிட்டப்போ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரோட இந்த ஸ்லோகத்தை சொல்லவும் அந்த விஷம் அவர் எதுவுமே செய்யலை. அது நரசிம்ம விக்கிரகத்தோட கண்டத்தில் தங்கிடுச்சு. இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா இதோட பலன்னு ஒன்று இருக்குது. அந்த பலனை நான் என்ன பலன்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ பூகண்டம் வாரணாந்தம் பரவர விரடம் டம்படம் போரு டம்பம் டிம் 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 டிம டிடிம்பம் தகமபி தகமை டம்ப ஜம்பைச்ச ஜம்பை துல்யா துல்யா துகல்யா தும தும துமகை குங்குமாங்கு குமாங்க ஏதத்தே பூர்ணயுக்தம் அகரகரக பாதுமாம் நாரசிம்ஹ பூப்ருத் பூப்ருத் புஜங்கம் பிரளயரவரம் பிரஜ்வல ஜுவாலமாலம் கர்ஜர்ஜம் கர்ஜதுர்ஜம் கிகச கச கசி கர்ஜதுர்ஜ ஜெயந்தம் பூபாகம் போகபாகம் கககரணம் கர்த்தம் அத்யுக்ரகண்டம் ஸ்வச்சம் புச்சம் ஸ்வகச்சம் ஸ்வஜன ஜனதோ பாதுமாம் நாரசிம்ஹம் ஏனாப்பிரம கர்ஜமானோ லகுலகுமகரோ பாலசந்திராகதர்ஷோ ஹேமாம் போஜம் சரோஜம் ஜடஜட ஜடிலோ ஜாட்யமானஸ்த பேதி தந்தானாம் பாதமானாம் ககட ககடவோ போஜஜானு சுரேந்திரோ நிஷ்டத்யூகம் சராஜா கத பாதுமாம் நாரசிம்ஹம் சங்கம் சக்கரம்ச சாதம் பரசு நசுமிஷ்ணு சூழபாசாங்க சாஸ்திரம் விப்ரந்தம் வஜ்ரஹேடம் கலமுசலகரா குண்டமத்தியகுத்தனஷ்டம் ஜ்வாலா கேசம் திரணேத்திரம் ஜுவலதரமஹாரஹைரபுஷம் வந்தே பக்தியோகம் பரமதனவஸ் பாதுமாம் நாரசிம்ஹம் ஓப்ருத் பூப்ருத் புஜங்கம் பிரளயரவரம் பிரஜ்வல ஜ்வாலமால கர்ஜர்ஜம் கர்ஜதுர்ஜம் கிகச கச கசி கர்ஜதுர்ஜ ஜெயந்தம் பூவாகம் போகவாகம் கககரணம் கர்த்தம் அத்யுக்ரகண்டம் ஸ்வச்சம் புச்சம் ஸ்வகச்சம் ஸ்வஜன ஜனத பாதுமாம் நாரசிம்ஹம் ஏனாப்பிரம கர்ஜமானோ லகுலகுமோரோ பாலசந்தாகதம்ஷோ ஹேமாம்போஜம் சரோஜம் ஜடஜடஜட்லோ ஜாட்யமானஸ்து பீதி தந்தானாம் பாதமானாம் ககட ககடவோ போஜஜானு சுரேந்திரோ நிஷ்பத்யுகம்சராஜா பாதுமாம் நாரசிம்ஹம் சங்கம் சக்கரம்ச சாவம் பரசு நசுமிஷ்ணு சூலபாசாங்க சாஸ்திரம் விப்ரந்தம் வஜ்ரஹேடம் கலமுசலதா குந்தமத்தியக தனுஷம் ஜ்வாலா கேசம் திரணேத்திரம் ஜோதரமஹாரகருஷம் வந்தே பக்தியோகம் பரமதனவஸ் பாதுமாம் நாரசிம்ஹம் பாதத்வந்தம் தரித்திரி கடிபுலதரோ நேரு முத்தியுட்டுமோரு நாவு மும்மாண்ட சிந்த ஹிருதயமய பாவபுரத்த சமேத யோசக்ராங்கம் சுபாகம் குல்சனகமுகம் சந்திரசூரியாக்னேத்திரம் பலத்ரம் மண்டி சுத்து சோனாய பாதமாம் நாரசிம்ஹம் நாசாத்திரம் ஏகண்ட பரபலமதனம் அப்தஹைரகாரம் ரௌத்ரம் தர்ஷா கராலம் அமிதகுணகன கோடி சூரியாக்னேத்திரம் வாம்பீரியம் பிங்களாட்சம் பிரபுதமோ சோசாத்தபாகம் வந்தே பீமாட்டவாசம் திருகுணய பாதமாம் நாரசிம்ஹம் கேகே நரசிம்ஹாஷ்டகே நரவர சப்தசும் தேவபுத்திரம் கிரஹீத் பா தேவந்தியோ பிரம்மம் பிரதர்ஷனபயா யாமியன பிரத்னேஷி சாபம் சாபம் சரக்கம் பிரேதவதனம் சக்கர சக்கர சகேன பூமித்யே தைதநாத பரேஷா பாதமாம் நாரசிம்ஹம் ஜம் 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 ஜஹாரம் ஜஷ ஜஷ ஜஷம் ஜானதேசம் ஜகாரம் குங்கும் குங்கும் பகாரம் கழகம் சாயதேசமகாரம் பம்பம் பம்பம் பகாரம் பனதரித்தம் ஓம் பிரட்சபக்ஷ லம் 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 லஹாரம் லகுணஜ பாதமாம் நாரசிம்ஹம் பரஸ்வதி பூத பிரேத் சாசக்ஷகன்ச தேசான உஜ்ஜாடன சோரவியாதி மஹஜ்வரம் வேகரம் சாத்திரக்ஷமேனசேன சந்தியாகாலே ஜவந்தம் அஷ்டகமிதம் சத்பக்தி பூர்வாதி பிரகாதேவரவரஸ்து ஜெய்தாம் சத்பூஜாம் ஒரே இது ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தவரஸ்தம் நிஷுங்காஷ்டகம் சம்பூர்ணம். இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா இதோட பலன்கள் பூத பிரேத பிசாசம் எதுவும் நம்மளை அண்டாது, தீய சக்தி எதுவும் பக்கத்திலே நெருங்காது. ஏன்னா இதில் இருக்க வார்த்தைகளோட வீரியம் அந்த மாதிரி. நரசிம்மர் பிரத்யட்சமாக காட்சி தருவார். சந்தியா காலத்தில் சொன்னீங்கன்னா எந்த தீய சக்திகள் நம்ம நெருங்காது. சூர வியாதி, திருஷ்டி, தோஷம்
எல்லாம் விளைவிடும். இந்த மந்திரத்தை எல்லாரும் நன்னா படிச்சுட்டு நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஸ்ரீ நரசிம்ம சுவாமியோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.